பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா டே 3ல இங்கிலாந்து 186 ரன் அடிச்சிருக்காங்க. இந்தியா சரிவிலேருந்து மீளுமா? இந்தியாவில் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மேட்சை ட்ரா பண்ணணும். அதுக்கு பண்ண இந்தியாவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க வந்து டிக்ளேர் செய்யலை. எப்படியும் அவங்க வந்து நாளைக்கு பேட்டிங் ஆடி அக்ரஸன் ஆடி ஒரு 250-300 ஆட பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் ஆடி 300 ஆடி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக தோற்றுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீனே நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்தியா வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 500 ரன் அடிக்க விட்டுருக்காங்க ஆப்போனண்ட்டில். இது ரொம்ப ஒரு கஷ்டமான இருக்குது இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ஜோ ரூட் 150 அடித்தார். 150 மட்டும் அடிக்கலைங்க. ரிக்கி பாண்டிங் அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. யார்? காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் 15,930 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 2020 ரன் அடித்தா ஜோ ரூட் அந்த சாதனையை முன்னெடுப்பார். வேர்ல்டுலேயே டெஸ்ட்டில் அதிக ரன்ஸ் அடித்தவர் அவருன்னு இந்த பேரை வாங்குவார். அவர் இன்னும் அஃப்கோர்ஸ் 2 வருஷம் ஆடலாம், ஈஸியாக முடியும். அது பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா மேட்ச்சுக்கு வந்துடுவோம். அதாவது மேட்ச் எங்கெங்கெல்லாம் விட்டாங்க? சுமன் கில் கேப்டன்சியில் தான் விட்டாரா? ஏன்னு பதில் சொல்லிக்கிறேன். வாஷிங்டன் சுந்தரை எத்தனாவது ஓவர் கொண்டு வந்துருங்க. நீங்கள் என்ன வாஷிங்டன் பியூர் பேட்டர் ஆடுறீங்களா? அப்புறம் நீங்கள் கருண் நாயரே ஆடி இருக்கலாம்ல. அவரும் கையை சுற்றி போட்டு வரல. நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர்னு நினச்சி ஆடுறீங்க. அப்போதைக்கு அந்த ஆல்ரவுண்டருக்கு பவுலிங் படம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? எப்போயா கொண்டு வர? அப்படி தான் ஃபஸ்ட்டு வச்சு தாகூரை வந்து 40 ஓவர் கொண்டு வர, பாஷி இப்போ கொண்டு வர. பட் பாஷி நான் எப்போ கூட தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி விக்கெட் எடுத்தாருங்க. அடுத்தடுத்து பிரேக் கொடுத்தாரு. ஜடேஜா நல்லா கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 120 ஓவர் போட்டிருக்காங்க இந்தியா. பும்ரா மட்டும் 27 ஓவர் போட்டிருக்காருங்க. சிராஜ் 26 ஓவர் போட்டிருக்காரு. ஜடேஜா 32 ஓவர் போட்டிருக்காரு. அதாவது எந்த பவுலர் வந்து நல்லா போகிறவங்க அவங்க போட்டு புஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அடுத்த மேட்ச் ஆட முடியாமல் போயிடும். அவங்க சூப்பராக ஆடினாங்க, தெளிவாக ஆடினாங்க. அதாவது இங்கிலாந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆன மாதிரி இருந்துச்சு. நார்மல் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆன மாதிரி இருந்துச்சு. 4 பேர் 70க்கு மேலே அடிச்சிருக்காங்க. கிராலி, பென் டக்கெட்டு, ஜோ ரூட்டு, ஸ்டோக்ஸ் தசை பிடிப்புன்னு சொல்லி போனார். பட் ரிஷப் பண்ட் மாதிரி அவர் வந்து விளாண்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த நிலைமை வந்து இந்த சீரியஸை வந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் மீள முடியுமாலாம் ரொம்ப கஷ்டம். மேட்ச் ட்ரா ஆகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரா ஆகிறதுக்கு நம்ம இந்திய டீமில் யார் இருக்கா? கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் அவர் ஒருத்தர் இருக்கார் நல்லா கட்டையை போகிறதுக்கு. அதை தவிர்த்து ஜெய்ஸ்வால் ட்ராக் ஆட முடியுமா? அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கா? சாய் சுதர்சன் ஆடலாம், எனக்கு தெரிஞ்ச அந்த எபிலிட்டி இருக்குது. சுமன்களுக்கு இருக்காது. ஜடேஜா ஆடலாம். வெறும் 3 பேட்டர் நம்பி தான் இந்தியன் டீம் இருக்குது இந்த மேட்ச்சை ட்ரா நோக்கி போகிறதுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் இங்கிலாந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.